நாளிதழிலும், ஊடகவியலும், தொலைக்காட்சியிலும் பலர் பயன்படுத்தும் சொல்லுதான் மரணம் என்பதாகும். மரணம். இவர் மரணம் அடைந்தார் என்று கூறுகிறார்கள். மரிக்கும் தருவாயில் என்று கூறுகிறார்கள். இத்தனை பேர் மரணம் அடைந்தார்கள் என்று கூறுகிறார்கள். மரிக்க இன்னும் காலம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் மரிக்க, மரணம், மரி போன்ற சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல. மறைய எனப்படுவதே வேர் சொல்லாகும். மறைய எனப்படும் வேர் சொல்லுதான் இந்தோ ஐரோப்பியன் மொழியில் மரி, மரிக்க, மறைய, மரணம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அது சமஸ்கிருத மொழியிலும் காணப்படுகிறது. ஏனைய இந்திய ஐரோப்பிய மொழியிலும் காணப்படுகிறது. மறைய எனப்படும் தமிழ் சொல்லானது மரி என்று சொல்லப்பட்டு வருகிறது. மரித்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மரி என்ற சொல்லுக்கும், மரிக்க என்ற சொல்லுக்கும், மரணம் என்ற சொல்லுக்கும் பொருளே இல்லை. பொருள் இல்லாத வெற்று சொற்கள். ஆக அவர் மறைந்தார் என்றே சொல்ல வேண்டும். இறந்தார் என்று சொல்ல வேண்டும். சாவு என்று சொல்லலாம். ஏன் சாவு, இறப்பு போன்றவையெல்லாம் தீய சொற்களா என்று எனக்கு தெரியவில்லை. மறைக, கதிரவன் மறைந்தான் மேற்கு திசையில் என்று சொல்கிறோம் அல்லவா? ஆக அந்த மறைய எனப்படும், மறைக எனப்படும் சொல்லானது மேற்கு எனப்படும் ஒரு தமிழ் சொல்லாக வடிவம் கொண்டது. மறைக, மேற்கு, டிசப்பியர், கதிரவன் மறைந்தான். ஆக நல்ல தமிழ் சொற்கள் மறைய, மறைந்தார் என்று இருக்கும் பொழுது மரணம் என்று சொல்லை நாம் நாளிதழிலும் தொலைக்காட்சியிலும் பயன்படுத்துவதை தவிர்த்தால் நல்லதாகும்.